ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹவு டு சேஞ்ச் த டிஃபால்ட் ஃபாண்ட். எப்படி டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது. இப்போ நார்மலா நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன இருக்குன்னா, அந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து Calibri 11 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்துடும். ஓகேங்களா? எனக்கு என்ன இதுல பிரச்சனைனா, நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் இப்போ எனக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன் 12 அப்படின்னு இருக்கணும் ஓப்பன் பண்ணோன்னே. இப்போ நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் Calibri 11 அப்படின்னு இருக்கு. இது வந்து நமக்கு வந்து இரிட்டேட்டா இருக்கும். நம்ம யூஸ் பண்றது ஒன்லி டைம்ஸ் நியூ ரோமன் தான் அடிக்கடி யூஸ் பண்றீங்க. இந்த Calibri யூஸ் பண்றது இல்லை. 12 ஃபாண்ட் சைஸ் வந்து 12 கலரு. ஓகேங்களா? இங்கே டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. நீங்கள் ஒரு கலர் மாற்றுறீங்க. அதை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது? டிஃபால்ட்டாக நான் ஓப்பன் பண்ணோன்னே எப்போ ஓப்பன் பண்ணாலும் டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கணும், 12 இருக்கணும். அப்புறம் வந்து இங்கே கலரு வந்து ஒரு கலர் ஏதாவது இருக்கணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தமாரி ஃபாண்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல ஒரு யாரோ மார்க் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl D. ஓகேங்களா? Ctrl T ப்ரெஸ் பண்ணுங்க. Ctrl T ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபாண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்டில் Calibri இருக்கும், இங்கே 11 டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இதை வந்து நான் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இது நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து டைப் பண்ணுங்கள் டைம்ஸ் நியூ ரோமன். ஓகேங்களா? இங்கே சூஸ் பண்ணி டைம்ஸ் நியூ ரோமனும் இங்கே 12 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் வந்து நீங்கள் ஏதாவது ரெட்டு வேணும்னா வச்சுக்கலாம். இதில் என்ன செட் பண்ணிடுறீங்க, எது மாற்றுறீங்களா? போல்டில் வேணும், போல்டு இட்டாலிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டைம்ஸ் நியூ ரோமன் போல்டில் இருக்கணும், 12 இருக்கணும், ஃபாண்ட் கலர் ரெட் கலரில் இருக்கணும். இப்படி வச்சுட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். யூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் த டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் டைம்ஸ் நியூ ரோமன் 11 போல்டு ஃபாண்ட் கலர் ரெட்டு அந்த மாதிரி கேட்குது. டு யூ வாண்ட் டு சேஞ்ச் த அஃபெக்ட் ஆல் நியூ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் த நார்மல் டெம்ப்ளேட். ஓகே, இனிமேல் வரக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லையும் இது மாற்றவா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாலும் என்ன ஆகும்னா, இப்போ கிளிக் பண்ணுற பிளாங்க் டாக்குமெண்ட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து Calibri இருந்துச்சு, இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் 12 வந்துருச்சு. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஃபாண்டும் வந்து ரெட் கலர் இங்கே மாறாது. பட் வந்து அது ஃபாண்ட் கலர் வந்து ரெட் கலரில் வரும். ஓகேங்களா? நம்ம ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ அப்படி சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுறது? திருப்பி எனக்கு Calibri வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Calibri கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு 11 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருங்க. எஸ் டு யூ வாண்ட் டு சேஞ்சஸ்ன்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட்டு மாறிடும். ஓகேங்களா? நீங்கள் இனிமேல் எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நான் இப்போ நியூ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலும் அது மாறிடும். இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Calibri 11. ஓகேங்களா? அதான், அவ்வளவுதான். இது மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து இப்போ நான் 16 ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏரியல் 12 இது இருக்குது. இதை நான் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல போங்க. இந்த இடத்துல இப்போ வந்து டைம்ஸ் நியூ ரோமன் ஃபஸ்ட்டு காலத்தில் கொடுத்துருங்க. டைம்ஸ் நியூ ரோமன் 12 அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 12 கொடுத்துட்டு இங்கே வந்து செட் ஆஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து 2 விண்டோ கேட்கும். திஸ் டாக்குமெண்ட் ஒன்லி ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நார்மல் டெம்ப்ளேட். இதில் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 2016 அந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் மாற்றுறீங்களா இல்லை எல்லா டாக்குமெண்ட்லையும் இந்த சேஞ்சஸ் வேணுமான்னு நீங்கள் ஆல் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா நியூ கொடுத்துட்டு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணால் டைம்ஸ் நியூ ரோமன் 12 வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம ரெட் கலர் கொடுத்துருக்கோம், அதனால ரெட் கலர் வருது. இங்கே வந்து ஃபாண்ட் மாற்றிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா செட் டிஃபால்ட் செட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட் அதே மெத்தட் தான். இது மாதிரி வந்து நம்ம வந்து டிஃபால்ட் ஃபாண்ட்டை வந்து ஈஸியாக நம்மளால் மாற்ற முடியும்.
இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா, லேஅவுட் கீழே பேஜ் செட்டப்பு இது கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக வந்து பேப்பர் சைஸ் வந்து லெட்டர்னு இருக்கும். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக வந்து லெட்டர் இப்படி இருக்கு. இதை வந்து இங்கெல்லாம் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இதை போய் மாற்றணும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மெத்தடில் இப்போ வந்து இங்கே A4ன்னு மாற்றிக்கோங்க. A4 தான் எனக்கு எப்போதும் நான் A4ல் தான் டைப் பண்ணுவேன். மார்ஜின்ஸ் வந்து 0.5, டாப் 0.5, பாட்டம் 0.5, ஓகேங்களா, லெஃப்ட் 0.5, ரைட் சைடு 0.5 வச்சுக்கோங்க. வச்சு எப்போதுமே எனக்கு இருக்கணும் எப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலும். இதை செட் பண்ணிட்டு இங்கே வந்து செட் ஆஸ் டிஃபால்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த விண்டோ பாப்அப் விண்டோ வரும். இந்த சேஞ்ச் வில் அஃபெக்ட் ஆல் நியூ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் தி நார்மல் டெம்ப்ளேட்னு கேட்கும். இனிமேல் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே இது மாறிடும்னு கேட்க எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பேஜ் செட்டப் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, A4ல் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இனிமேல் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல லேஅவுட்டு கீழே போய் பாருங்கள். பேஜ் செட்டப் தான் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா A4 இருக்குங்களா, மார்ஜின் பாருங்கள் எல்லாமே 0.55ன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா, வேர்டை பொறுத்தளவுக்கு. நன்றி, வணக்கம்.